கெட்டிமேளம் சீரியல் வரக்கூடிய எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. வெற்றி அந்த கல்யாணத்துக்கு ரொம்ப ஆர்வமாக எல்லா வேலையும் செய்யறத பார்த்து வெற்றியோட குடும்பத்துக்கே ரொம்ப குழப்பமாயிடுது. என்ன இது, கல்யாணத்துக்கே வரமாட்டேன்னு சொன்னவன் இப்படி எல்லாத்தையுமே செய்கிறானே அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அஞ்சலியோட கல்யாணத்தை கண்டிப்பாக நிறுத்தியே தீருவேன்னு சொன்ன கவின் நேராக அஞ்சலியோட ரூமுக்கு போகிறாங்க. அப்போது அஞ்சலி கவின் வராததை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அஞ்சலி பேசினதெல்லாம் கேட்டதுமே அப்படியே கவினோட மனசு மாறுது. இனிமேல் நான் எந்த பிரச்சனையும் பண்ண போகிறதில்ல. இந்த கல்யாணத்தினால அஞ்சலியோட குடும்பத்தில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அஞ்சலியும் நிம்மதியாக இருக்கணும், எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி அவரோட மனசை மாற்றிக்கிட்டு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் கவின் அங்கேருந்து போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ஜெகன் ஒரு பிஸ்னஸ் டீல் பற்றி பேசுறதுக்காக மண்டபத்துக்கே வராரு வெற்றியோட அப்பாவை பார்க்கறதுக்காக. அப்போ தான் வெற்றியோட அப்பாவுக்கு ஜெகனுக்கும் ஸ்ரீகாந்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் அங்கே நடந்த அந்த ஆக்சிடென்ட் பற்றியும் அவருக்கு தெரிய வருது. அதை கேட்டு அவர் ஒரு பக்கம் ஷாக்கில் இருக்கார். இன்னொரு பக்கம் கல்யாண சடங்கெல்லாம் நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா கல்யாணமும் நல்லபடியாக நடந்து முடியுது. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்க. ஒரு பக்கம் வெற்றி ஒவ்வொரு சடங்குலையும் அவரும் துளசியும் சேர்ந்து அதை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கனவில் இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்போது வெற்றியோட ஃபேமிலியும் துளசியோட ஃபேமிலியும் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவங்க எல்லாரும் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா வெற்றி தனியாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு லக்ஷ்மி கிட்டே கேட்குறாங்க. அதனால துளசி அவங்களோட அண்ணனுங்க அப்படின்னு எல்லாரையும் வர சொல்லி சொல்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து வெற்றி மட்டும் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. வெற்றி மகேஷ் பக்கத்தில் நிற்க, அந்த பக்கம் அஞ்சலி பக்கத்தில் துளசி நிற்கிறாங்க. அப்படியே துளசி நின்றுட்டு இருக்கிறத பார்த்து வெற்றி ரசிச்சுக்கிட்டே எட்டி பார்க்குறாங்க. அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா துளசி வேறு யாருக்கிட்டேயும் நின்று பேசிகிட்டு இருக்கும் போது வெற்றி அப்படியே துளசி பின்னாடியே போயிட்டுருப்பாங்க. அப்போது ஒரு ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க அவரும் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி, யாரை எடுக்கணும் அப்படின்னு கேட்க துளசியை கை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபர் ரெடியாக நின்றுட்டுருக்க வெற்றி அப்படியே துளசி பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. எல்லாரும் பேசிட்டு அங்கேருந்து போனதுக்கப்புறமா துளசி மட்டும் தனியாக நின்றுட்டுருப்பாங்க. உடனே சடனாக ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணுறாருன்னா, மேடம் உங்களை ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நில்லுங்க அப்படின்னு சொன்னதுமே துளசி அப்படியே நிற்கிறாங்க. வெற்றி பின்னாடியே போயிட்டு அங்கே பின்னாடி நின்றுட்டுருப்பாரு கொஞ்சம் தூரத்தில். அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்க போகும்போது கரெக்டாக கொஞ்சம் பின்னாடி போய் துளசி பின்னாடி போய் நின்று துளசிக்கே தெரியாமல் துளசி மேலே கை போடுற மாதிரி கை படாமல் அப்படியே கையை வச்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாரு. அந்த ஃபோட்டோகிராஃபரும் அப்படியே பேராக ஒரு ஃபோட்டோ எடுத்துருவாங்க. வெற்றிக்கு இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடும். அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போது சாப்பாடெல்லாம் வெற்றி பரிமாறிட்டு இருப்பாரு. அப்போ தான் வெற்றிக்கு ஒரு பெரிய ஷாக்கு. அப்போது தியா என்ன பண்ணுறாங்கன்னா, துளசி அம்மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வருவாங்க. துளசியை அம்மானு தியா கூப்பிட்டதுமே வெற்றி ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. அவரோட முகமே மாறிடும். அப்போ வரைக்கும் சந்தோஷமாக இருந்தவர் அந்த மாதிரி கூப்பிட்டதுமே திரும்பி ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பார். தியாவோட முகத்தை பார்க்கணுன்னு ட்ரை பண்ணுவார். ஆனால் அவரால் பார்க்க முடியாது. அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அவங்க அப்பா கூப்பிட எந்த பதிலும் சொல்லாமல் அங்கேருந்து போயிடுவார். துளசி தியா கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. தியாவோட முகம் வெற்றி பார்த்துருக்க மாட்டார். இதோட இந்த எபிசோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.